ஒரு மூத்த இயக்குனர் வந்து தற்பொழுது மறைந்திருக்கிறார் பாக்கியராஜ் ஐயா அவர்கள். அவருடைய நினைவு, அவருடைய பணியாற்றிய அனுபவம், இல்ல அவருடைய பழகிய அனுபவம் எப்படி இருக்கு? அவருடைய மறைவை பற்றி உங்களுடைய கருத்து? ம். அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மூத்த இயக்குனர். அவர் வந்து இந்த தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான மாசம் தான் நான் சொல்லுவேன். 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள், பாரதி ராஜா சார் இயக்குனர் இமயம் அண்டு பாக்யராஜ் சார் ஸ்கிரீன் பிளேக்கு, இந்தியாவிலேயே ஸ்கிரீன் பிளேக்கு மிகப்பெரிய தலை சிறந்த திரைக்கதை மன்னன் அழைக்கப்பட்ட ஒருத்தர். இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாரதி ராஜா சாருடைய பிரதான சிஷ்யன் தான் பாக்யராஜ் சார். 2 பேருமே அடுத்தடுத்து இறந்திருக்காங்கன்றது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது இல்லாம பாக்யராஜ் சாருடைய சாதனைகள் மிகப்பெரிய சாதனைகள் இல்லையா? தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்த ஒரே டைரக்டர் வந்து ஐ திங்க் தமிழ் சினிமால பாக்யராஜ் சார் தான், வேற யாரும் கிடையாது. இப்போ புது சுகர்லால் சித்திரங்கள்ல இருந்து முந்தானை முடிச்ச வரைக்கும் கன்சிக்யூட்டிவா ஹிட் கொடுத்துட்டே இருந்தாரு. இன்னொன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கலை வாரிசா புரட்சி தலைவராலேயே அறிமுகப்படுத்தப்பட்டவர். அது இன்னொன்னு தமிழ் சினிமாவில் வந்து அதான் நான் பல பேட்டிகள் சொல்லிட்டு இருக்கேன், அந்த ஹீரோக்கள் அப்படின்னு சொன்னாலே ஹீரோக்களுக்குன்ற ஒரு இமேஜை உடைச்சு நம்ம பக்கத்து விட்டு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படிதான் பாக்யராஜ் அவருடைய கேரக்டர்ல சித்தரிச்சாரு. இன்னொன்னு, எந்த ஒரு டைரக்டரும் எந்த ஒரு ஹீரோவும் தன்னுடன் நடிக்கிற இன்னொரு கேரக்டர் அனதர் கேரக்டர் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வரத விரும்ப மாட்டாங்க. அப்படி இருந்தா அவங்க படம் அந்த படம் எடிட்டிங்லயோ படம் ப்ரீவியூஸ்லயோ பார்த்து இல்ல அதை கொஞ்சம் குறைச்சிருங்க, அது எனக்கு ஈக்குவலா இருக்கு, அது எனக்கு சரியா வராது அப்படிம்பாங்க. ஆனா அதெல்லாம் அவரே டைரக்டரா இருந்தும் கூட அவர் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவரை விட ஒரு நல்ல குணச்சித்திரமா வந்து ராஜேஷ் சாருடைய கேரக்டரை உருவாக்கி இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரைட்டர். அவர் தான் வந்து படத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டரா ஜெயிக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணாரு தவிர நம்ம ஒரு ஹீரோவா ஜெயிக்கணும், நம்ம ஒரு டைரக்டரா ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் நினைச்சு பார்த்ததே இல்லை. அவருடைய எல்லா படங்களையும் பெரும்பாலான படங்களை வந்து தன்னை முட்டாளாகவே காட்டிக்கொண்டு ஜெயித்த ஒரே புத்திசாலி இந்தியாவிலே அவர் தான். அவரு குறிப்பா இயக்குனராக மட்டும் இல்லாமல் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அப்புறம் பாடல், இசையும் அமைச்சிருக்காருல்ல? அதை பத்தி. அந்த நாட்கள் இது நம்ம ஆள் படத்துல அவர் தான் இசை. ஆமா சார், அவருடன் நானும் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கிறேன். என்ன படம் நீங்க பணிபுரிஞ்சிருக்கீங்க? கடைசியா எடுத்த அவங்க பையனை வச்சு எடுத்த சித்து பிளஸ் டூன்னு ஒரு படம். என்ன படம்? சித்து பிளஸ் டூ. ஆமா, சித்து பிளஸ் டூ பணியாற்றிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். 6 மாத காலம் பயணம் செஞ்சேன். ஆனா ஒரு இயக்குனரா அவர் வெற்றி பெற்றாலும் உடலை சரியா பார்த்துக்க முடியாத ஒரு நிலையில தான் இருந்தாரு. சம்டைம்ஸ் வந்து அவர் இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவரால் பயணிக்க முடிய ஒரு சூழல். இது ஒரு இயக்குனரா இருந்து உடலை எவ்வளவு அளவுக்கு பார்த்துக்கணும்? இல்ல, அது ரொம்ப முக்கியங்கப்பா. ரொம்ப அதாவது திரைக்கலைஞர்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி நடிகர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம மக்களுக்கே சொத்து அவங்க. சோ அவங்க தனக்கு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, தன்னை ஃபாலோ பண்றாங்க, தன்னை ரசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தன்னை நல்லா பாத்துக்கணும். அது இப்ப வந்து நீங்க சிங்கீரம் சீனிவாச சாராவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு உதாரணம் பாருங்க. 94 வயசுல இப்பவும் ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. சிங்கீதம் அப்படின்னு ஒரு படம், ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். அந்த காலத்துல சவுண்ட் ஆஃப் மியூசிக் வந்தது, அந்த மாதிரி மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு படம் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. சோ இந்த வயசுல அவரால் டைரக்ட் பண்ண முடியுது. பாக்யராஜ் சாரால நிச்சயமா ஒரு உடலை பேணி கரெக்டா அவரு இது பண்ணிட்டு இருந்தாருன்னா, மெயின்டைன் பண்ணி இருந்தாருன்னா இன்னும் ஒரு 30 வருஷம் கூட, இப்போ அவருக்கு 73 வயசு ஆச்சு, அவர் 100 வயசு வரைக்கும் இருந்திருப்பாரு. 100 வயசு வரைக்கும் சக்சஸ்ஃபுல் ஸ்கிரீன் பிளே ரைட்டரா தான் இருந்திருப்பாரு. ஓகே சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பா அவருடைய மறைவு பற்றி உங்களுடைய பதிவு வந்து சொன்னமைக்கு நன்றி. அதை குறிப்பா நன்றி நன்றி நன்றி. சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இயக்குனர் பாக்யராஜ் சார் வந்து 73 வயது ஆகி இந்த நிலையில இறந்திருக்காங்க. அவருடைய மறைவு திரையுலகம் எப்படி பார்க்குது? குறிப்பா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய பழகிய அனுபவம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நான் என்ன வந்து செய்தி உங்களுக்கு முன்னாடிதான் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு முன்னாடிதான் எனக்கு சன் தொலைக்காட்சியில இருந்து கூப்பிட்டாங்க. அவங்க சொல்லி எனக்கே தெரியுது. அது தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்த பேராளுமைகள் நம்மளை விட்டு மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப மனசை வந்து தளர்வடை வைக்குது. எனக்கு அதுல நான் மீளலை இன்னும். கடைசியா ஒரு பாரதிராஜா மறைவுல அவருடைய உடலுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்தேன். அப்பதான் அண்ணன் வந்தாங்க. அங்கதான் கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம். அவரு தளர்வா தான் இருந்தாரு, உடம்பு பார்த்துக்கணும்னு நான் சொன்னேன். அடிக்கடி நாங்க தொலைபேசியில பேசுறது பார்த்துக்கிறதெல்லாம் இருந்தது தொடர்ந்து.
அங்க இணைஞ்சு படம் செய்யாட்டா கூட அவர் எனக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான அண்ணனா இருந்தாரு. என்னுடைய படங்களையும் பார்த்துட்டு அவரோட கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா இப்படி இன்னைக்கு வந்து ஒரு படம் செய்யறதே பெரிய காரியமா இருக்கு. அதனால அவருக்கான ஒரு தனி போக்கையே மாத்தினாரு திரைத்துறையில. தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய சினிமாவில் அவர் வந்து பிரமிச்சு பார்த்தாங்க அவரை. இந்தி மொழியே தெரியாம இந்தியில வந்து பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் செய்தாரு. அவருக்கு பிறகுதான் உண்மையை சொல்லலாம் கொங்கு மொழி, கொங்குடைய பகுதியினுடைய மொழியை வந்து திரைத்துறையில மக்கள் வந்து அறிஞ்சாங்க. அதன் பிறகு இன்னும் நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு பெரிய பெரிய பணி, அது சாதாரண பணி இல்லை. அது அவரு செய்தார். அப்புறம் ஒரு எளிய மக்கள், நடுத்தர குடும்பத்து மக்கள் இங்க இருந்துதான் கதைப்பாத்திரங்களை தேர்வு பண்ணாரு. அவருடைய உரையாடலே மிக இயல்பா இருந்தது. ஒரு உரையாடல் மொழி இருக்கும், அதை உடைச்சு எளிய மக்களுடைய மொழியை வந்து கொண்டு வந்தார். அதெல்லாம் ஒரு பெரிய காரியமா தான் நான் பாக்குறேன். அவரோட நெருங்கி பழகிருக்கேன். 1982ஆம் ஆண்டு திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கலந்துரையாடலுக்கு வந்தாரு. அந்த அந்த நாட்கள் அந்த படம். அப்போ நான் தான் கேள்வியெல்லாம் கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப எளிதாக பதில் சொன்னார். அது எனக்கு மறக்க முடியாதா இருக்கு. இந்த படத்துல வர்ற 3 முதன்மை பாத்திரங்களோட வாழ்க்கையை உருக்காம போயிடும் கடைசியா. யாருமே வாழறது இல்லை. இதுக்கு இந்த படம் என்னதான் செய்தியை சொல்லுது, இப்படி ஆயிடுச்சுன்னு நான் கேட்டப்ப கூட எனக்கு சொன்னார், வாழ்க்கை அப்படித்தானே இருக்குங்க அப்படின்னாரு. அது எனக்கு அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு நொடியில் அப்படியே கடந்து போயிட்டாரு. அதான் எவ்வளவு பெரிய உண்மையை. பிறகு அம்மாவின் கைபேசி படம் செய்தேன். அப்பதான் அண்ணனோட நெருங்க இன்னும் எனக்கு வந்து நேரம் கிடைச்சது, அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அவருடைய மகன் தான் சாந்தனு தான் நடிச்சார் அந்த படம். இன்னும் நிறைய நான் என்ன சொல்றது, அண்ணன் போன்ற ஒரு தனித்துவமான திரைக்கதை ஆசிரியர்கள் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு பேரிழப்பு தான். இன்னும் இன்னைக்கு புரியாது, இன்னைக்கு ஒரு செய்தியோட முடிஞ்சிடும், எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சிடும். காலம் ஆக ஆக அவருடைய இடத்த வந்து எவ்வளவு பெரிய இடத்த நம்ம வந்து இழந்துட்டோம், எவ்வளவு பெரிய ஆளுமை நம்ம இழந்துட்டோங்கிறது மக்களுக்கு புரிய வரும். ஓகே சார், மிக ஆழமா தெரியலங்க. அவர் பற்றிய நினைவுகளை மிக ஆழமா பதிவு செஞ்சமைக்கு ரொம்ப நன்றி. சரிங்க. வணக்கம் சார்.